வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அட்டவணை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதிகளுடைய ஷார்ட்கட்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 395 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகளுடைய ஷார்ட்கட்ஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வித் ஷார்ட்கட்ஸோடு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டவணைகளுக்கான ஷார்ட்கட்ஸும் பகுதிகளுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டவணை, நமக்கு மொத்தமாக எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது? 12 அட்டவணை வந்து இருக்குது. ஸோ இந்த 12 அட்டவணையும் எப்படி கேட்பாங்கன்னா, மோஸ்ட்லி மேட்ச்சில் தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அட்டவணை வந்து எந்தெந்த அட்டவணை எதுக்கு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வந்து நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம மனப்பாடம் பண்ணோன்னா மறந்து போகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல் என்ன, முதல்ல அட்டவணை என்னென்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய விவரம் அவற்றின் எல்லை பட்டியலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஷார்ட்கட் அப்படின்னா விவரம் அப்படின்றதான் இங்கே வந்து ஷார்ட்கட் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஒரு குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கூலில் வந்து சேர்க்குறோம். ஓகேங்களா? அந்த ஸ்கூலில் சேர்க்குற அந்த குழந்தை கடைசியில் 12வது எங்கே முடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி ஸ்கூலில் வந்து முடிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் அட்டவணை, நம்ம ஸ்கூலில் எதுவுமே ஒரு குழந்தைய சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை பற்றின விவரத்தை வந்து ஸ்கூலில் கேட்பாங்களா? அதே மாதிரி தான் ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறோன்னா குழந்தை பற்றின விவரத்தை கேட்பாங்க. இங்கே இந்திய அரசு நம்ம இப்படி நம்ம பாலிட்டியில் பார்க்குறோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடைய விவரம் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுருவோம். அப்போ ஃபஸ்ட்டு குழந்தைய தும்பிட்டு ஸ்கூலில் சேர்க்குறோம், அதோடைய விவரம் கேட்குறாங்க. அப்போ இந்தியானும் போது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடைய விவரம். அந்த குழந்தை கடைசியாக 12வது எங்கே முடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி ஸ்கூலில் முடிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நகராட்சியுடைய அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே நகராட்சி வந்து அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், பஞ்சாயத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நகராட்சி ஸ்கூலு, அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஸ்கூல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து 11, 12 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாலும் 11, 12வது அட்டவணை வந்து ரொம்பவே ஃபேமஸ். கரெக்டுங்களா? ஸோ ஈஸியாகவே நம்ம வந்து படிக்கலனா கூட நம்ம ஈஸியாகவே இது வந்து போட்டுருவோம். ஓகேவா? அடுத்தது செகண்ட், இப்போது ஒரு பேரண்ட்ஸ் இதுமாதிரி இந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறாங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், அந்த குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும். அவங்களுடைய ஊதிய விவரம் வந்து தெரியணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அடுத்தது பேரண்ட்ஸுடைய ஊதியம். அப்படி ஊதியம் மட்டும் போதாது, அவங்க பெரிய பெரிய பதவிகளாக வந்து போகணும். அப்போ தான் அவங்க அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் அட்டவணை என்னது, ஒரு குழந்தைய ஸ்கூலில் வந்து சேர்க்குறோம், அந்த குழந்தைய அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதோடைய விவரத்தை வந்து கேட்பாங்க. அப்போ இங்கே வந்து மாநிலம் யூனியன் பிரதேசத்துடைய விவரம். அடுத்தது அந்த குழந்தைய தொடர்ந்து படிக்க வைக்க அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், நிறைய ஊதியம் வந்து சம்பாதிக்கணும். ப்ளஸ் பதவியும் பெரிய பெரிய பதவிக்கு வந்து போகணும். அப்போ 1, 2, 3 அப்படின்றது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஊதிய படிகள் அப்படின்றது யார் யார் இருக்கும் போது, அங்கே பேரண்ட்னா இங்கே வந்து குடியரசுத் தலைவர், ஆளுநர், லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினர்கள், அதே மாதிரி மாநில சட்டமன்ற சபாநாயகத்துடைய எல்லாருடைய ஊதியங்களை பற்றி சொல்கிறது வந்து 2வது அட்டவணை. 3வது வந்து பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறது வந்து 3வது அட்டவணை. அந்த குழந்தை ஃபைனலாக எங்கே 12வது முடிக்குது அப்படின்னா நகராட்சியில் முடிக்குது. அதனால் 12வது எங்கே முடிக்குது, நகராட்சியில் முடிக்குது. அப்போ நகராட்சியுடைய அதிகாரம் அதுக்கு முன்னாடி எங்கே வரும், பஞ்சாயத்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது 4 அட்டவணை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். 1, 2, 3, இங்கே 11, 12, 5 அட்டவணை வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தாச்சு. இப்போ 4வது அட்டவணை பாருங்கள். ராஜ்யசபாவை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் எத்தனை பேர் இருக்கணும், அதாவது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடைய மாநிலங்களவையில் இப்போ ராஜ்யசபாவில் எத்தனை பேர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா 4வது அட்டவணை. ஓகேங்களா? ஸோ ராஜ்யசபானா ராஜா ஞாபகம் வச்சுங்க. ராஜாக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பின்னாடி வந்து பாதுகாப்புக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ராஜ்யசபா அப்படின்னாலே 4 ராஜாவுக்கு 4 பேர் பாதுகாப்புக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டு. 5வது பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருடைய நிர்வாகம் கட்டுப்பாடு விதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைகளில் தானே வாழ்வாங்க. அவங்களை பார்த்தா கொஞ்சம் வந்து பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது அந்த பழங்குடியினரை பார்த்து அஞ்சக்கூடாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஆர்டரி ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பழங்குடியினரை பார்த்து நீங்கள் வந்து அஞ்சக்கூடாது அப்படின்றதா ஷார்ட்கட். 5னா அஞ்சக்கூடாது. 6வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் மாநிலங்களில் உள்ள பழங்குடியினருடைய பகுதிகள். ஸோ 2மே பழங்குடியினர் தான். 5ன்றது ஜென்ரலான பழங்குடியினர், 6 அப்படின்றது வந்து அந்த 4 மாநிலத்தில் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது 6வது அட்டவணைன்றது என்ன சொல்லிட்டுனா, அசாம்னா ஏ ஞாபகம் வச்சுங்க, மேகாலயா அப்படின்னா எம் வருங்களா, திரிபுரானா டி வரும், மிசோரம்னால திரிபிஎம். அப்போ ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருதுங்களா, இதோட இது பண்ணா அப்போது ஏடிஎம் வந்து யாருது அப்படின்றது வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ 6ன்னு வருதுன்னா யாருது. ஓகேங்களா? அப்போ ஏடிஎம் யாருது அப்படின்றத வந்து ஷார்ட்கட்டு. அந்த ஏடிஎம் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது 7வது அட்டவணை பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுடைய அதிகாரப்பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலை கொள்ளுதிங்க பாருங்கள். அதிகாரன்றதா ஷார்ட்கட்டு. அதிகாரம்னு ஒன்று வந்துச்சுனாலே அங்கே சண்டை வந்து 7 தான் போய் முடிஞ்சிடும் அப்படின்றதா ஷார்ட்கட்டு. அப்போ 7 7 அதிகாரம்னு வந்தாலே அங்கே 7 தான் போய் முடியும். 8வது அட்டவணை பார்த்தீங்கன்னா அலுவலக மொழியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அலுவலக மொழி நமக்கு வந்து அலுவலக மொழி அப்படின்றது வந்து நிறைய வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம 8வது தூரத்துக்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைய லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் 8வது தூரத்துக்கு நம்ம வந்து போயிடலாம். அப்போ 8வது தூரம்னா 8வது அட்டவணை
லாங்குவேஜஸ் வந்து நிறைய தெரிஞ்சிச்சுன்னா ஓகேங்களா. அடுத்தது 9வது அட்டவணை பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தம், ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறையின் விதிகளை கொண்டு இங்கே சீர்திருத்தம் அப்படின்னு தான் இங்கே ஷார்ட்கட் ஓகேங்களா. ஸோ திருநங்கைகள் தான் 9 அப்படின்னா ஷார்ட்கட்டு. திருநங்கைகளுக்கு நிறைய நம்ம என்ன பண்ணணும், சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதான் வந்து ஷார்ட்கட்டு. அடுத்தது 10வது அட்டவணை பார்த்தீங்கன்னா கட்சித்தாவல் மற்றும் தகுதியெழுப்பு போன்ற விதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, தாவல்லாம் தாவிட்டே இருந்தா அப்படின்னா நீ கீழே விழுந்துட்டே அப்படின்னா 10 தான் போடணும் ஓகேங்களா. 10வது அட்டவணைனா 10. அப்போ தாவிட்டே இருந்தா கீழே விழுந்தா என்ன பண்ணுவாங்க, கடைசியில் 10 தான் வந்து போடுவாங்க அப்படின்றதான் வந்து ஷார்ட்கட்டு. இப்போ 11 ஆல்ரெடி பார்த்துட்டோம், பஞ்சாயத்து. 12 வந்து நகராட்சி ஓகேங்களா. ஸோ இந்த 12மே வந்து ஈஸியாக வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் 1க்கு 2 டைம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை, எப்போ பார்த்தாலுமே நீங்கள் ஆன்சரை வந்து ஈஸியாக பிக் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நாளே என்ன பண்ணோம், குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறோம், அதோடைய விவரத்தை கேட்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஊதியம் சம்பாதிக்கணும், ஊதியம் சம்பாதிச்சா மட்டும் போதாது, பதவி பெரிய பெரிய பதவிக்கு வந்து போகணும். கடைசியாக அந்த குழந்தை எங்கே போய் 12வது முடிக்குது அப்படின்னா நகராட்சி ஸ்கூலில் முடிக்குது. அதுக்கு முன்னாடி எங்கே முடிச்சிச்சு, அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து வந்துடணும் அப்படின்னு அவசியம். நகராட்சினா முன்னாடி பஞ்சாயத்து இருக்கணும் ஓகேங்களா. அடுத்தது ராஜ்யசபாவில் ராஜாவுக்கு 4 பேர் பின்னாடி இருந்துகிட்டே இருப்பாங்க பாதுகாப்புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பார்த்து அஞ்சக்கூடாது. ஏடிஎம் யாருது அப்படின்றது வந்து 6. 7வது பார்த்தீங்கன்னா அதிகாரம் இருந்தாலே அங்கே 7 தான் போய் முடியும் சண்டை வந்து. 8 அலுவலக மொழி நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னா, லாங்குவேஜஸ் நிறைய தெரிஞ்சுன்னா 8வது வரத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். திருநங்கைகளுக்கு சீர்திருத்தம் வந்து செய்யணும் ஓகேங்களா. தாவிட்டே இருந்தால் 10 தான் வந்து போடுவாங்க அப்படின்றதான் வந்து ஷார்ட்கட் ஓகேங்களா. ஸோ இந்த சின்ன இந்த வேர்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் வந்து நீங்கள் ஆர்டிகல்ஸை படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து படிச்சுக்கணும். இந்த பகுதிகள் தரவாக இருந்தோம் அப்படின்னாலே ஆர்டிகல் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குடியுரிமை அப்படின்னா 5 to 11. இப்போ குடியுரிமையை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ABCDன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமையை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்போ ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 7, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13, 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. குடியுரிமை நம்ம 7 தான் வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக பிக் பண்ணலாம். இது என்னன்னே தெரியலனாலும் நம்மளால் ஈஸியாக பிக் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் குடியுரிமை 5லேருந்து 11 வரைக்கும் தான். கொஷின் குடியுரிமை ரிலேட்டடாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த 12, 13, 14 வராது அப்படின்றத நெக்லெக்ட் பண்ணிட்டு 5லேருந்து 11க்குள்ளே 7 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 வந்து பிக் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணுற பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த பகுதிகளை வந்து தரவாக படிச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ பகுதிகளில் நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணுற நாலேஜ் வந்து நம்ம வளர்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பகுதிகள் மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ 12 அட்டவணை இருக்குது, 22 பகுதிகள் இருக்குது, 395 சட்டப்பிரிவுகள் வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து சட்டப்பிரிவுகள் வந்து அதிகமாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தெரியும் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிக்கலே 1 நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா. ஸோ இந்தியா வந்து ஒன்றியம் அப்படின்ற மாதிரி பல மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கொடுப்பாங்க, இந்தியா பற்றி தான் இருக்க போகுது. அப்போ இந்தியா எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல்லையும் இந்தியா பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இப்போ அட்டவணையிலையுமே என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருக்க மாநிலங்களுடைய விவரத்தை பற்றி தான் சொன்னாங்க. அதே மாதிரி பகுதியிலையுமே வந்து இந்தியா மற்றும் அதன் மாநிலங்கள். அப்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து இந்தியாவை பற்றி தான் இருக்க போகுது. செகண்ட் வந்து குடியுரிமை ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் பண்ணுறோம். குடிக்க போகிறோம் வந்து சிங்கிளாக வந்து போக மாட்டான். 5 ரூபாய் லேஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு 2 பேர் தான் வந்து போவாங்க. அப்போ 5 to 11 அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அடுத்தது 3 ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து 3 வேலையும் வந்து உணவு கிடைக்கிறதுன்றது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ 12லேருந்து 35 அப்படின்றது வந்து தெரியும். அடுத்தது நெறிமுறை கோட்பாடு தெரியும். ஸோ நம்ம வந்து 6லேருந்து 5 மணி வரைக்கும் தூங்கிட்டே அயர்ந்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம். 36 to 51, அதாவது 36 to 51 இங்கே பாருங்கள் முடியறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே 4 முடியுதுங்களா, இங்கே 5லேருந்து வரும். அதே மாதிரி 11 முடினா 12லேருந்து வரும். இங்கே 35 36லேருந்து வரும் ஓகேவா. ஸோ அடுத்தது 4Aன்றது அடிப்படை கடமைகள் பார்த்தோம். 51வது சட்டத்தை 51Aன்றது வச்சாங்க. அந்த 11 கடமைகள் சேர்த்தாங்கல்ல. ஸோ இது தெரியும். அதுக்கப்புறம் 5னா மத்திய அரசு தெரியும், 6னா மாநில அரசு அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சிச்சு. 7 நீக்கிட்டாங்க. 8 வந்து யூனியன் பிரதேசம் ஓகேங்களா. ஸோ யூனியன் பிரதேசம் அப்படின்னாலே இப்போ தற்போது எத்தனை யூனியன் பிரதேசம்னா 8 இருக்குது. அப்போ 8னா 8 ஞாபகம் வச்சுக்கலாம். 9 வந்து பஞ்சாயத்து ராஜ். ஸோ 9 எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகேங்களா. ஸோ 9வது பகுதி என்னது, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா 9 பஞ்சாயத்து ராஜ் கீழே நகராட்சி கூட்டுறவு சங்கம் 9A 9B அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பஞ்சாயத்து ராஜ்கான சட்டங்கள் பார்த்தல 243 244 243 243 வரைக்கும் நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அப்போவே நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சிருப்போம். அப்போ ஓக்கு அப்புறம் Pலேருந்து ZG வரைக்கும் நகராட்சி வரும். ZGக்கு அப்புறம் நான் வரும் H. அப்போ ZHலேருந்து ZT வரைக்கும் நான் வருதுன்னா கூட்டுறவு சங்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் அப்படின்னா 10ன்னு வந்துச்சுங்களா. இங்கே பாருங்கள் பா 10னாலும் பாப்பா. அப்போது 10 நாளே பாப்பான்னு சொல்லிட்டு வந்துடணும் ஓகேங்களா. 11 பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள். ஸோ 11 அப்படின்றது என்னது, இப்படி தான் எதுவும்
ஸோ அப்போ ஒவ்வொருவரும் ஓகேங்களா, ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், மத்திய அரசும் மாநில அரசும் ஒவ்வொருவரும் உறவோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 12 பார்த்தீங்கன்னா நிதி மற்றும் சொத்து தொடர்பான ஒப்பந்தங்கள். ஸோ இதுவுமே தெரியும் நமக்கு. 44வது சட்டத்தை 1978 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்க, சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு 12 வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் படிச்சிட்டோம். ஸோ அப்போ அதனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம், வாணிபம், இந்திய பிரதேசங்களுக்கும் பரிமாற்றம். அப்போ பிஸ்னஸை பற்றி சொல்லுது. இப்போ ஒருத்த 3 வேலையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிஸ்னஸை பற்றி நினச்சிட்டு இருக்கான். அப்போ 13 அப்படின்னா ஒருத்த 3 வேலையும் அவனுடைய பிஸ்னஸ் பற்றி நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஆகுச்சுங்க. 14 அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், பணிகள் ஓகேங்களா, மத்திய மாநில அரசுகளுடைய பணிகள் ஓகேவா, அதை பற்றி வந்து சொல்லுது ஓகேவா. அப்போ 14 அப்படின்னா பணிகள் அப்படின்னு நான் வச்சுங்க ஓகேவா. ஒருத்தர் நாளும் இப்படியாச்சும் அரசு பணியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. அது கீழே வந்து தீர்ப்பாயம் வந்துடும். அடுத்தது 15 வந்து தேர்தல். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், தேர்தலை வந்து சுதந்திரமாக நடத்தணும். 15 நாளே சுதந்திர தினமே, அப்போ சுதந்திரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். 16 பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்கள் போன்ற சில பேருக்கான சிறப்பகுதிகள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் வந்து 16 வயசு ஆனாலே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் போடுங்க. 17 பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா நம்ம வாழ்க்கையில் 8வது தூரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் போடும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டவணை கரெக்டாக. அதே 8வது தூரத்துக்கு போகிறதுனா எப்படி மேனேஜ் பண்ணி போயிடலாம் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ஏழரையுமே வராது. நிறைய அலுவலக மொழி தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தருக்கு எந்த ஒரு ஏழரை இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். 18 பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலைகள் ஓகேங்களா. ஸோ 18 வயசு தான் எல்லாருக்குமே நான் வரும் நெருக்கடி வரும். முக்கியமாக லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுனாலே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போ 18 வயசுனாலே நெருக்கடி அப்படின்னு ஆகுச்சுங்க. 19 மற்றவை இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மெயின்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. அப்புறம் 20 பார்த்தீங்கன்னா நமக்கு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். 21 பார்த்தீங்கன்னா தற்காலிக, அப்போ திருத்தம் பண்ணுறாங்கன்னா அடுத்தது தற்காலிகமாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போச்சுங்க. 22 பார்த்தீங்கன்னா குறுகிய பட்டம் தொடக்கம் இந்தியாவில் அதிகாரிகளுக்கும் மூல வாக்கியம் மற்றும் நீக்கப்பட்ட. ஸோ 22 வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி பட்டம் வாங்கிடுவோம் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே யூஜி முடிச்சு பட்டம் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது அட்டவணை வந்து எது அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்தியா பற்றி சொல்ல போது, 2வது குடியுரிமை போகிறோம். ஒருத்தர் தனியாக போக மாட்டான், இன்னொருத்தனை கூட்டிட்டு தான் போவான். மூணு வேலையும் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுன்றது நம்மளுடைய அடிப்படை உரிமை. நல்லா தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 4 பேர் வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, கழுத்தை நெரிக்கிற மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்றது நெறிமுறை கோட்பாடு. 4 கடமைகள் தெரியும். 5 மத்திய அரசு, 6 வந்து மாநில அரசு அப்படின்றது தெரியும். 7 வந்து நீக்கிட்டாங்க. யூனியன் பிரதேசம் மீட்டுனா இப்போ 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்குது. அதனால் 8 வரும். 9 பஞ்சாயத்து ராஜ், அதுக்கு நகராட்சி கூட்டுறவு சங்கம் போட்டுரும். 10 நாளே பட்டியல் பழங்குடியினர் பாப்பானே வருது, அதனால் 10 வரணும். 11 பார்த்தீங்கன்னா உறவுகள். ஸோ மத்திய அரசோ மாநில அரசோ ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், உறவோடு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 12 அப்படின்றது சொத்து உரிமை அப்படின்றது நமக்கு தெரியும். 13 ஒருத்தன் 3 வேலையை என்ன பண்ணுறான், பிஸ்னஸை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். 14 அப்படின்னா ஒருத்தன் 4 பார்த்தீங்கன்னா அரசு பணியாடைய படிச்சுட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அரசு பணியாடினா நிறைய தீர்ப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 15 வந்து தேர்தலை சுதந்திரமாக நடத்தணும். ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து கொடுத்துடணும். யாருக்கு, தாழ்த்தப்பட்டவர், பழங்குடியினருக்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்குலாம் 16 வயசானாலே. 17 அலுவலக மொழிகள் எந்த ஒரு ஏழரை இல்லாமல் மேனேஜ் பண்ணிடலாம். 18 நெருக்கடி தருவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் 20 19 அவ்வளோ முக்கியம் இல்லை. ஸோ 20 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது நமக்கு தெரியும். 21 திருத்த மாட்டாங்கன்னா தற்காலிகமாக மாற்றக்கூடியது. 22 நம்ம வந்து பட்டம் வாங்கிடுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த பகுதிகளுக்கான ஷார்ட்கட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிகல்ஸை கூட நம்ம ஃபஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா குடியுரிமை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 5 ரூபா லேஸ் பாக்கெட்டு ஒவ்வொருத்தரும் சாப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும், இது இருக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அப்படியே இதெல்லாம் அதே மாதிரி 11 முடியுதுன்னா 12லேருந்து 35 வரைக்கும் நமக்கு அடிப்படை உரிமைகள்ன்றதும் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் இந்த 3மே ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து தூக்குதல் எழுப்பி கேட்டால் கூட படிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து மெமரி இருக்கணும் கரெக்டுங்களா. அதே மாதிரி அரசு நெறிமுறை உட்பட்டு 6லேருந்து 5 மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ 36 to 51 தெரியும். 51 இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது தான். மத்திய அரசு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 52லேருந்து 151 வரைக்கும் தெரியும். 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்க படித்தது தான் ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படித்தது நீங்கள் எழுதினாலே அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் இப்போ பாருங்கள், இது 3 ஸ்கூல் புக்கில் இருக்குது கரெக்டாக. இது நம்ம நல்லாவே மெமரி பண்ணியிருப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி, அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டிகல்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு ஈஸியாக எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்குமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். அப்போ 237 வரைக்கும் எழுதிட்டுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், யூனியன் பிரதேசம் மட்டும் 239 ஆல்ரெடி நம்ம யூனியன் பிரதேசம் அப்படின்னாலே 239 அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன் தான். யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்கிறது வந்து 239 ஓகேவா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நமக்கு தெரியும் 243லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது கண்டிப்பாக யூனியன் பிரதேசம் எதுலேருந்து முடியும், 242லேருந்து 242 வரைக்கும் முடியும் அப்படின்றத வச்சுக்கலாம். பஞ்சாயத்து ராஜ் 243 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட 9வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ்னா 8வது அட்டவணை யூனியன் பிரதேசமாக இருக்கும். அப்போ யூனியன் பிரதேசம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கிற
ஆர்டிக்கலில் தான் முடிஞ்சிருக்கும். அப்போ 242 வந்து முடியுது அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 243 வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி கூட்டுறவு சங்கம் சொல்லிச்சா. அப்போ அடுத்து தான் வரணும் 244 ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது பட்டியல் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு ஒரு இதோட ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க 245 263 வரைக்கும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 63 முடிச்சுன்னா அடுத்த ஆர்டிக்கல் 264 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வியாபாரம் இதெல்லாம் வந்து 307 307. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸை பற்றி ஒரு 3 வேலையை யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு எந்த ஒரு ஏழரை இருக்காது அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 307 வரைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஒருத்தன்றதுனால 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது விதிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 314 பார்த்திங்கன்னா இந்த இது சொன்னோம்ல 300 படிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அது வரைக்கும் நாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தீர்ப்பாயம் வந்து 323 அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, அந்த 315 பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துருப்பாங்க. 15 கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த யூபிஎஸ்சி பற்றி சொல்கிறது அதுதான். அந்த 315 23 வரைக்கும் 22 வரைக்கும் பார்த்துருப்போம் யூபிஎஸ்சி. அதெல்லாம் அந்த பணிகளில் தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இங்கே தேர்தல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 324 ஓகேவா? தேர்தல் வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுறோம், 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 330 342 வரைக்கும் இது நமக்கு தெரியலனா கூட அலுவலக மொழிகள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி 342 தான் முடியணுன்றது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து நெருக்கடினாலே தெரியும். 352னா 352 366 360 வரைக்கும் நம்ம நெருக்கடி 3 நெருக்கடி பத்திரப்பில் அதை வச்சு இதை போட்டுடலாம். அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் வந்து 368 தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே 60 முடியுதுன்னா இங்கே 61 இங்கே 68 நமக்கு தெரியும். அப்போ 67 வரைக்கும் இதை போட்டுடலாம். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.